சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு பயணம் டெல்லியில் போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அறிவிப்பு செஞ்சுட்டு போயிருக்கலாம். தமிழ்நாடு அரசுக்கு எதிராக, திமுக அரசுக்கு எதிராக இதெல்லாம் நாங்கள் பட்டியல் போட்டு உள்துறை அமைச்சரிடம் கொடுக்க போகணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா எடப்பாடியுடைய மைலேஜ் இன்னும் எகிரி இருக்கும். அந்த டெல்லி சந்திப்பில் அந்த இடத்துல வெளிவராத ஒரு காட்சி, ஒரு நபர் மிதுன் அன்னைக்கு டெல்லியில் இருந்தார். மிதுனுடைய ஒரு ஏற்பாட்டில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்றார் என்பது ஒரு தகவல். இந்த பயணத்தை ஆர்கனைஸ் பண்ணதே மிதுன் தானா? ஆமாம். அண்ணாமலை பற்றிய ஒரு ரகசிய ரிப்போர்ட் அமித்ஷாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதென்ன சார் அண்ணாமலை பற்றி ரகசிய ரிப்போர்ட்? அண்ணாமலை இன்னைக்கு ஓடி இருக்காருல்ல, இன்னைக்கு டெல்லி போயிருக்கு. நம்ம ஓடி போய் என்ன கேட்க போறாருன்னு பார்ப்போம். இந்த அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கு தடையாக இருப்பது அண்ணாமலை தான். ஆமாம், அதை தான் அந்த சந்திப்பிலே போய் சொல்லிட்டார். அண்ணாமலை இருந்தால் எங்களால் செயல்படவே முடியாது, எங்கள் தொண்டர்கள் இணக்கமாக பணியாற்ற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாகாதுங்கிறாங்க. ஆமாம், அதனால் அண்ணாமலை மாற்றினால்தான் அதிமுகவுக்கு ஒரு தோற்றம் கிடைக்கும். இப்போ வரைக்கும் ஏடிஎம்கே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாரு அண்ணாமலை. அண்ணாமலைக்கு என்னென்னா, இப்போ எப்படி அவர் என்ன பண்ணுவார், கூட்டணி உறுதியாகி விட்டது, நேராக இப்போ அமித்ஷா காலில் வந்து ஜி என்னை விட்டுருங்க ஜி அப்படின்னு சொல்கிறேன், என்னை கைவிட்டுறாதீங்க ஜின்னு. அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டுமல்ல, இன்னொரு புதிய கட்சி வர இருக்கிறது. விஜய் கட்சியா நாம் தமிழர் என்றது நமக்கு தெரியாது. விஜய் கொள்கை எதிரின்னு பாஜக சொல்றாரு, சீமான் மனித குலத்தின் விரோதின்னு பாஜக சொல்றாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழலை எப்படி சார் உள்ள வருவாங்க? அப்படிதாங்க சொல்லுவாங்க. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் குபேந்திரன் சார். வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களம் ரொம்ப பரபரப்பா இருக்கு. STPI மாநாடுன்னு நினைக்கிறேன் சார். 2026 கூட்டணி கிடையாது, 2029 பாஜகவோடு கூட்டணி கிடையாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைக்கு அமித்ஷாவை பார்த்துருக்காரு. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைப்பு செய்தியாக தமிழ்நாடு ஊடகங்கள் அதை பற்றி டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி செய்தியாளர்கள் கேட்கும்போது நாங்கள் அரசியல் பற்றி பேசவே இல்லை, குறிப்பாக தமிழ்நாடு நிலவரம் பற்றி தான் பேசணும்னு சொல்கிறாரு. இதை நம்புறதுக்கு தமிழ்நாடு மக்களே தயாராக இல்லை. அந்தளவுக்கு அரசியல் பேசியிருப்பாங்கன்னு எல்லாருக்குமே சாமானிய மக்களுக்கும் தெரியும். அண்ணாமலை அவர்களும் இன்னைக்கு டெல்லி போயிருக்காரு. என்ன சார் திடீர் டெல்லி பயணம்? அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்குது. அதிமுக பிரமுகர்கள், அதாவது எம்எல்ஏக்களுக்கே எடப்பாடி டெல்லி போகிறது தெரியாது, சட்டமன்றத்தில் முதல்வர் சொன்ன பிறகு தான் அவங்களுக்கே இந்த தகவல் தெரியும்னு சொல்கிறாங்க. ஏன் சார் இந்த டெல்லி பயணத்தை ரொம்ப ரொம்ப ரகசியமாக எடப்பாடி வச்சிருந்தாரு? இதுக்கு என்ன காரணம்? 3 கேள்வி கேட்டிருக்கீங்க, நான் 3த்துக்கு பதில் சொல்கிறேன். 3வது கேட்டதுக்கு முதல்ல சொல்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் சொன்ன பிறகுதான் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எடப்பாடி பயணம் தெரியும். உண்மை. ஏனென்றால் அன்னைக்கு நகராட்சித்துறை மானிய கோரிக்கை, அதில் SP வேலுமணி அவர்களுடைய பேச்சு இருக்குது எதிர்கட்சியில். அப்போது ஒருவேளை அந்த அப்படி கூட இல்லைங்க, மாற்றி பேசலாம், வேலுமணி தான் பேசணும் அவசியம் இல்லை, அந்த விஷயத்தை தங்கமணி பேசலாம், காமராஜ் பேசலாம், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் பேசலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஒருத்தர் பேச முடியல, இன்னொருத்தர் பேசலாம். அப்போது திட்டமிட்ட பயணம் அப்படி இருந்திருந்தால் அந்த டெல்லி பயணத்தில் முனுசாமியும் வேலுமணியும் உடனே இருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தால் எடப்பாடி போன அதே விமானத்தில் இவங்க 2 பேர் போயிருப்பாங்க. ஆமாம், அவங்களுக்கே சரியாக தெரில. ஏன்னா அசம்பிளிக்கு போங்க, நீங்கள் பேசுங்க, முக்கியமான ஒரு பிரச்சனையை நான் கையில் எடுக்க போகிறேன்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கிறார். அங்கே போகிற வரை பல பேருக்கு தெரியாது. இவருடைய டெல்லி ஃப்ளைட் டிக்கெட் போட்டது 8:10க்கு தான் தெரிய வருகிறது. அவர் ஒரு 10 மணி வாக்கில் அசம்பிளிக்கு தான் அவருடைய கார் வரப்போகிறது என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். 10:20க்கு தான் விஷயம் வெளியே லீக் ஆகுது. ஃப்ளாஷ் நியூஸ், டெல்லிக்கு போகிறாரு. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு பயணம் டெல்லியில் போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அறிவிப்பு செஞ்சுட்டு போயிருக்கலாம். தமிழ்நாடு அரசுக்கு எதிராக, திமுக அரசுக்கு எதிராக இதெல்லாம் நாங்கள் பட்டியல் போட்டு உள்துறை அமைச்சரிடம் கொடுக்க போகணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா எடப்பாடியுடைய மைலேஜ் இன்னும் எகிரி இருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே போன பிறகு மைக்கு நீட்டின நிருபர்கள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் கட்டின ஆஃபீஸை சுற்றி பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிறார். டெல்லியில் சொன்னார். ஆமாம், அடுத்த பேட்டி. ஆமாம், அடுத்த கேள்வி, நீங்கள் ஒரு விஐபியை பார்க்க போகிறதா தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னாரேன்னு. அப்படிலாம் எதுவும் இல்லைங்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, சுற்றி பார்க்க வந்தோம், நேரம் கிடைத்தால் வாய்ப்பு கிடைத்தால்
பார்க்கிறோம் என்று சொன்னோம், வாய்ப்பு கிடைத்து பார்த்து விட்டோங்கிறாரு. அப்போது இந்த 15 கோரிக்கை சொல்கிறீங்களே, தமிழ்நாடு அரசுக்கு எதிராக நீங்கள் எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னது, அப்போது திட்டமிடாமல் தான் நீங்கள் இருந்தீங்களா? அப்போ உங்களுக்கு இது தெரியுதுல, அப்போ நடந்தது கூட்டணி பேச்சுவார்த்தை தான். இது திட்டமிட்ட பயணம் தான். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் டெல்லிக்கே போயிருக்காங்க. எடப்பாடி திட்டம் இல்லை, அமித்ஷா அவர்கள் திட்டமிட்டு எடப்பாடி வரவழைத்த பயணம். இவர் விரும்பி பார்க்கல, அவங்க விரும்பியதால் இவர் போனார், அப்படிதான் எடுத்துக்கணும். ஓகே, அமித்ஷா கூப்பிட்டுருக்காரு, இவங்க போய் பார்த்துருக்காங்க. அடுத்து வந்து எஸ்டிபி மாநாட்டில் இப்படி அறிவிச்சிட்டாரு, பாஜகவுடன் கூட்டணி இல்லை, இப்போது இல்லை, 2026 இல்லை, இனி எப்போதும் இல்லைன்னு சொல்லிட்டாரு, இப்படி மாறுறாருன்னு கேட்குறீங்க. தேர்தலில் மேடையில் பேசுவது, வாக்குறுதி கொடுப்பது, அரசியல் என்றாலே இதெல்லாம் வந்து சாதாரணம் தான். ஆமாம், தப்பு கிடையாது. இப்போ வந்து திமுக வந்து பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தது, அதில் முக்கியமான வாக்குறுதியெலாம் இன்னும் வந்து நடைமுறைப்படுத்தவே இல்லை. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்துவோம்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? செய்யலை. அதுக்கு ஒரு குழு ஒன்று போட்டிருக்காங்க, அதை ஆராய்வதற்கு. இல்லை, அவ்வளோதான், செய்யலை. அதெல்லாம் அப்புறம் ஒரு பிரச்சனை, ஒரு கமிஷன் போட்டால் என்ன அர்த்தம்னு தெரியாதா? ஒன்று. ஒரு மாதந்தோறும் மின் கட்டண திட்டம் செஞ்சாங்களா? ஸோ நிறைய செஞ்சுருக்காங்க. சொல்லாத விஷயத்தை கூட திமுக செய்திருக்கிறது. காலை உணவு திட்டம் தேர்தல் வாக்குறுதியிலே இல்லாத திட்டம், அதுவே செய்ய முடியும் போது இந்த மாதந்தோறும் மின் திட்டம் ஏன் செய்ய முடியல? அப்போ சிக்கல் இருக்குது. ஏன் பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வர முடியல? சிக்கல் இருக்குது. அதாவது செய்ய முடியாத விஷயத்தை நீங்கள் சொல்லிவிட்டால் ஏற்படுகிற சிக்கல். மோடி சொல்லையா ஒவ்வொரு ஏழை அக்கௌண்ட்லேயும் 15 லட்ச ரூபா போடுவோன்னு போட்டாரா? அதுக்கு அமித்ஷா கிட்ட என்ன கேட்டாங்க? சொன்னார் என்ன? ஜூம்லா அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி சொன்னதும் ஜூம்லா அப்படி எடுத்துக்கணும். சொன்னதெல்லாம் செய்ய முடியுமா? முடியாது. ஒரு எதிரியை வீழ்த்துவதற்கு ஒரு பலமான கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி இருக்கிறார். ஓகே, அந்த கூட்டணி அமைப்பதற்காக இந்த பயணம் இருந்தது. கூட்டணி முடிவாகிவிட்டது. எடப்பாடி அறிவிப்பது தாமதம், அவ்வளவுதான். ஓகே சார், 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில் பாஜகவோடு போகணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. எடப்பாடிக்கு பாஜகவோடு போகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. விஜய்க்காக காத்திருக்காரு அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எடப்பாடி அவர்கள் போய் அமித்ஷாவை பார்த்துருக்காரு. இந்த திடீர் மனமாற்றத்துக்கு என்ன சார் காரணம்? என்ன காரணம்? அங்கிருந்து வந்த அழைப்பு தான் காரணம். வேற என்ன காரணமாக இருக்கணும்? இவர் என்ன சொன்னார் சமீபத்தில் கூட? 6 மாதம் இருக்குங்க தேர்தலுக்கு, 6 மாதம் கழிச்சு கேளுங்க, இன்னும் பல மாதம் இருக்குது, 10 மாதம் இப்போ கூட சொன்னார். பாஜகவது கிஜாக்காவதுன்னு கொஞ்சம் பேசினாரு. அந்த அளவுக்கு சொல்லும்போது திடீரென்று ஒரு அழைப்பு வருதுன்னு என்ன அர்த்தம்? 2 விஷயம். ஒன்று, நம்ம வந்து அண்ணாமலை விவகாரம் தொடர்பாக ஏதோ ஒரு ரிப்போர்ட் அமித்ஷா கிட்ட போயிருக்கு. அது சம்பந்தமாக இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கிடைச்சிருக்கு. அந்த சிக்னல் அடிப்படையில் எடப்பாடி போயிருக்கணும். ஒன்று. இல்லை என்றால் எடப்பாடி குடும்பத்துக்கு நெருக்கமான அவருடைய மகன் மிதுனுக்கு சகலை குடும்பத்தில் ஒரு நெருக்கடி இருக்கிறது. அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி ஏதோ ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கலாம். என்ன இருந்தாலும் குடும்பம்னு வரும்போது எல்லாரும் பதறுவாங்க, யாராக இருந்தாலும். அப்படியே வந்து இல்லை குடும்பம் வேறு, ஆட்சி வேறு, கட்சி வேறு அப்படின்னு நினைக்கிற தலைவர்கள் இந்தியாவிலே இல்லை. உடச்சே கேட்குறேன் சார், ஈரோடு ராமலிங்கமா இல்லை சேலம் இளங்கோவனா? எந்த ரைடு? ஏதோ ஒரு ரைடு. ஈரோடு ராமலிங்கன்னு வச்சிங்களா, ஒரு நெருக்கடி வந்திருக்கும். அதில் பேப்பரை சேர்க்கிறதா இல்லை இருக்கிற பேப்பரை உருவுறதான்ற பிரச்சனை வந்திருக்கலாம், நெருக்கடி கொடுத்துருக்கலாம். ஏனென்று சொன்னால் அந்த டெல்லி சந்திப்பில் அந்த இடத்துல வெளிவராத ஒரு காட்சி, ஒரு நபர் மிதுன் அன்னைக்கு டெல்லியில் இருந்தார். மிதுனுடைய ஒரு ஏற்பாட்டில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்றார் என்பது ஒரு தகவல். இந்த பயணத்தை ஆர்கனைஸ் பண்ணதே மிதுன் தானா? ஆமாம். அண்ணாமலை என்ற ஒரு நபர் இப்போ 2026 ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கணும். 2024 பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருந்தால் ஒரு 10-15 MP ஜெயிச்சிருக்க முடியும். இது எல்லாருக்கும் தெரியும். அப்போது மீண்டும் ஒரு வலிமையான கூட்டணி. விஜய் வந்து இன்னும் வந்து தெளிவான முடிவு எடுக்காமல் தடுமாறார். சரி, நாம் தமிழர் சேர்த்தால் அது ப்ளஸ்ஸா மைனஸா தெரியல. இப்போ தேமுதிகவை திமுக இழுத்து விட்டது. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி கூட்டணி அமைப்பது? ஸோ நெருக்கடி இருக்குது. ஸோ அந்த கூட்டணியை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், தன் தந்தையை மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும் என்ற ஆசை மகனுக்கு இருக்கலாம். அவர் ஒரு திட்டம் வகுத்திருக்கலாம். அந்த திட்டத்தின் பின்னணியில் அண்ணாமலை பற்றிய ஒரு ரகசிய ரிப்போர்ட் அமித்ஷாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதென்ன சார் அண்ணாமலை பற்றிய ரகசிய ரிப்போர்ட்? அண்ணாமலை இன்னைக்கு ஓடி இருக்காருல்ல, இன்னைக்கு டெல்லி போயிருக்கு. ஆமாம், ஓடி போய் என்ன கேட்க போகிறாருன்னு பார்ப்போம். அதனால் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக என்ற கூட்டணி 2021 அமைஞ்சிருச்சு. ஆமாம்,
அந்த கூட்டணியை ஓட ஓட விரட்டி உடைத்தவர்ன்றதை விட அது மீண்டும் அந்த கூட்டணி ஏற்பட முடியாத அளவுக்கு சிக்கலை கொண்டு வந்தவர் அண்ணாமலை. ஆமாம், அந்த விஷயத்தெல்லாம் எப்படி ஒரு 1.5 வருஷமாக அதிமுகவை எதிர்த்தார், என்ன பேசினார், அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து கதவு திறந்திருக்குது, ஜன்னல் திறந்திருக்கு, 2024 நாடாளுமன்ற தேர்தல் இதே அமித்ஷா சொன்னவர் தான். தினத்தந்தி ஹெட்லைன் சார் அது. ஆமாம், அப்படி இருக்கும்போது மீண்டும் நீங்கள் வந்து பாஜக இங்கே வர வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போது பாஜக வர காத்திருக்கலாம். பாஜக வந்து என்ன வேணால் கதவு திறந்து வச்சிருக்கலாம், ஜன்னல் திறந்து வச்சிருக்கலாம். அதிமுக வரணும்ல. அதிமுக ஏன் வர மறுக்கிறது என்பதற்கான ரிப்போர்ட் அமித்ஷாவிடம் கிடைத்திருக்கு. இந்த அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கு தடையாக இருப்பது அண்ணாமலை தான். ஆமாம், அதை தான் வந்து அந்த சந்திப்பிலே போய் சொல்லிட்டார். ஓகே, அண்ணாமலை இருந்தால் எங்களால் செயல்படவே முடியாது, எங்கள் தொண்டர்கள் இணக்கமாக பணியாற்ற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். ஜெல்லாகாதுங்கிறாங்க. ஆமாம், அதனால் அண்ணாமலை மாற்றினால்தான் அதிமுகவுக்கு ஒரு தோற்றம் கிடைக்கும். எடப்பாடி டெல்லி போனார், வெற்றி பெற்றார், அண்ணாமலை துரத்தி அடித்தார் அப்படின்னு. அதுக்காக பாஜக அண்ணாமலையை துரத்துமா? அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். டெல்லி போயிருக்கார்ல, என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? இன்னைக்கு நட்டாவை பார்த்துட்டு அமித்ஷா பார்க்க போகிறதா ஒரு தகவல் இருக்கு. இல்லை நட்டாவை பார்க்காமலாம் அமித்ஷாவை பார்க்கலாம். அவர் சொன்னார்ல, இப்தார் நோம்பு தந்துட்டு மத்திய உள்துறை அமைச்சருங்க யார் ஒன்றா பார்க்கலான்னார்ல. உலகத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் யார் ஒன்றா எடப்பாடி பழனிசாமி பார்க்கிறார் என்ற கேள்விக்கு அவருடைய பதில் எவ்வளோ நக்கலாக இருக்கிறது. எவ்வளோ அதெல்லாம் கூட சொல்லலாம். எவ்வளோ ஒரு ஏற்கனவே அண்ணாமலை பேசிய வார்த்தைகள் எடப்பாடியுடைய ஆழ் மனதில் ஏற்பட்ட காயங்களுக்கு இன்னும் மருந்தே போடல. அந்த அளவுக்கு வலிமையான ஆழமான காயம் அது. இவர் சொல்கிறாரு போய் பார்க்குறாங்க, யார் வேணா பார்க்கலாங்க, யார் வேணா பார்த்துட முடியுமா? பார்க்க முடியாது சார். அப்போ என்ன அர்த்தம்? என்ன டோனில் பேசுகிறீங்க? உங்கள் கட்சியுடைய உள்துறை அமைச்சரே நீங்கள் மதிக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ வரைக்கும் ஏடிஎம்கே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாரு அண்ணாமலை. அண்ணாமலைக்கு என்னென்னா இப்போ எப்படி அவர் என்ன பண்ணுவார்? இப்போ கூட்டணி உறுதியாகி விட்டது, நேராக போய் அமித்ஷா காலில் வந்து ஜி என்னை விட்டுருங்க ஜி அப்படின்னு சொல்லுவாரா? என்னை கைவிட்டுறாதீங்க ஜின்னு. நீங்கள் கூட்டணி வச்சுங்க, என்னை வந்து தீனதயாள் உத்யோக் மார்க் டெல்லியில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஆமாம், சென்ட்ரல் ஆஃபீஸ் ஆஃப் பிஜேபி. அந்த தீன்தயாள் உத்தியோகில் வந்து ஏதோ ஒரு போஸ்டிங் போட்டு கொடுத்துருங்க, எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு, தேசிய பொறுப்பு கொடுங்க, நான் வந்துடுறேன்ருவேன். அங்கே என்ன பொறுப்பு எதெல்லாம் வேற. நீங்கள் கூட்டணி வைத்து விட்டால் தலைவர் பதவி ராஜினாமா பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ராஜினாமா பண்ணுன்னு சொல்கிறேன்ல, அதெல்லாம் கூட பரவாயில்ல, அதெல்லாம் கூட காற்றுல கரைஞ்சி போயிடலாம். மைக்கு பிடிச்சி என்ன பேசணும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. முதல்வர் வேட்பாளர் ஆகிய எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னத்தில் ஓட்டு போடுங்கன்னு கேட்கணும், அண்ணாமலை கேட்கணும். அதெல்லாம் சாதாரணம், அதோட ஒரு படி மேலே. அதுக்கு மேலே சிந்திங்களேன். ஆர்பி உதயகுமார் ரேஞ்சுக்கு அவர் இறங்க முடியுமா? அண்ணாமலை ஆர்பி உதயகுமார் ரேஞ்சுக்கு இறங்க முடியுமான்றதான் என்னோட கேள்வி. இரும்பு மனிதரை சந்தித்து வந்த சேலத்தின் கரும்பு மனிதரே அப்படின்னு அண்ணாமலை தன் வாயால் எடப்பாடியை பாராட்டி பேச முடியுமா? ஏன்னா நீங்களும் நானும் தமிழ்நாட்டு அரசியலை கூர்ந்து கவனிக்கிற மக்களோ அண்ணாமலை பேசிய பேச்சு டிவி பத்திரிக்கை யூடியூப் பேட்டி எப்படி பார்த்துருக்காங்க, என்ன பேசியிருக்காரு. தற்குறி, கொலை வழக்கில் சிக்கியவர், தவழ்ந்து போனவர், ஒரு பெரிய கட்சியுடைய மேனேஜராக இருக்க விருப்பம் இல்லை. என்ன மாதிரி வார்த்தைகள்! இதுவரை திமுகவே பயன்படுத்தாத வார்த்தை தற்குறி. யார? ஒரு கட்சியினுடைய தலைவர். அவர் 1000 விமர்சனம் இருக்கலாம். நீங்கள் எதிர்கட்சி, அதாவது திமுக அதிமுக என்பது வந்து 2 பக்கமும் யுத்த காலத்தில் நிற்கிற எதிர்கட்சிகள், பயங்கரமான ஒரு எதிரெதிர் கூட்டம். பாகுபலி படத்தில் வருதுல்ல, 2 எதிர் கூட்டம், அந்த மாதிரி எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. அப்படிப்பட்ட கூட்டம் வந்து அரசியல் களத்தில் பின்னாடி கை கோத்து டெண்டரை டீல் பண்ணுறது கொடுக்கறது வேற. ஆனால் களத்தில் இருக்கும்போது அப்படி இருக்கிற கட்சிக்கு நீங்கள் தற்குறி, திமுக சொல்லாத வார்த்தை, இதெல்லாம் இதெல்லாம் எப்படி வந்து மாற்றுவார்? அண்ணாமலை மாற்றுவாரா? எடப்பாடி என்ற ஒப்பற்ற மனிதரை தமிழ்நாடு கொண்டிருக்கிறது, அவருக்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் அப்படின்னு ஆர்பி உதயகுமார் மாதிரி தலைகளை பல்ட்டி வச்சார்னு வச்சுங்களேன். அண்ணாமலையோட ஃபாலோயர்கள் வி த லீடர்ஸ்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காரு. ஆமாம், அதுக்கப்புறம் பல லட்சம் தொண்டர்களை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த அண்ணாமலைக்கா நம்ம வந்து இத்தனை நாள் வந்து ஃபயர் விட்டுட்டு இருந்தோம். கவுண்டமணி ஒரு படத்தில் ஏதோ ஒரு காட்சியில் செந்தில பார்த்து கையெடுத்து கும்பிட்டுருவார். ஐயோ
இவனையா பார்த்து கும்பிட்டோம், உண்மையாக பார்த்து கும்பிட்டோம், இந்த கையை போய் ராத்திரி அடுப்பில் வச்சு கரிகிற அப்படின்னு. அப்போது அண்ணாமலைக்காக அதிமுகவை எதிர்த்து களமாடிய அந்த சமூக ஊடக இந்த தொண்டர்கள் அவங்களாம் என்ன நினைப்பாங்க, உனக்காக இவ்வளோ சண்டை போட்டோம், உனக்காக அந்த யூடியூப்லாம் கட் எடுத்து இப்படி போட்டோம், உனக்காக அந்த இன்ஸ்டாகிராமில் இப்படிலாம் நாங்கள் ஃபைட் பண்ணோம். அப்போது என்ன பண்ணுறது, அண்ணாமலை தன் இமேஜை எப்படி மாற்றிக்கொள்ள முடியும்? மாற்றுவாரா? அவர் ஏதோ ஒரு கிராமத்திலிருந்து ஒரு கவுன்சிலர் ஆகி ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஆகி அதுக்கப்புறம் ஒரு அரசியலுக்கு ஏதோ பொறுப்பு தலைவரான அப்படி இல்லை. பிஎஸ்டி காலேஜில் படித்தவர், ஐஐஎம்ல படித்தவர், ஐபிஎஸ் அதிகாரி. எவ்வளோ நான் சாதாரண ஆள் இல்லைங்க, நான் படித்தவன், நான் எவ்வளோ பெரிய படிப்பு படித்தவன். லண்டனில் அவர் படிச்சிருக்காரு சமீபத்தில், சர்வதேச அரசியல். இவ்வளோலாம் படித்த ஒரு பெரிய ஹை ப்ரொஃபைல் லீடர், இவ்வளோ இமேஜ் வச்சிருக்கிறவர் திடீர்னு போய் எடப்பாடிகள் அண்ணே வணக்கம்னு போய் காலில் விழுந்தா அவரோட இமேஜ் டேமேஜ் ஆயிரும். நீங்களே சொல்லிட்டீங்க. எப்படி நடக்கும்? கூட்டணி இப்போ உறுதியாயிடுச்சு. கிட்டத்தட்ட 99.99% அதிமுக பாஜக கூட்டணி உறுதி. அப்போது நேராக ஓடி போய் டெல்லியில் என்ன கதறாருன்ற காட்சியை நம்ம பார்க்க முடியலன்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி என்ன கேட்கணும் தெரியுமா? நம்ம மீடியா கிட்டலாம் தேவையில்லை. மீடியாவை எல்லா கட்சியும் திட்டுவாங்க, அது நமக்கு சகஜம். திட்டு வாங்கிறது நமக்கு பழக்கப்பட்டது, திட்டுவது அவங்களுக்கு வழக்கமானது. நீங்கள் தமிழ்நாட்டுடைய பொதுமக்கள் அவங்ககிட்ட கூட மன்னிப்பு கேட்க வேண்டாம். அதிமுக தொண்டர்கள்கிட்ட எடப்பாடி பற்றி பேசுனதுக்காக அண்ணாமலை ஒரு ஓப்பன் அப்பாலஜி, பொது மன்னிப்பு கேட்பார். கேட்கணுமா? கேட்பாரா? மாட்டார். அவருக்கு அந்த மாதிரி ஒரு குணம் இருக்குமா? நான் ஒரே மாதிரி தான், ஜெயலலிதா பேசுனது வாபஸ் வாங்க மாட்டேன், அண்ணாவை பற்றி பேசுனது வாபஸ் வாங்க மாட்டேன், எடப்பாடி பற்றி பேசுனது வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லுவார். செய்வாரா? அப்போ நினச்சி பாருங்கள், இந்த அண்ணாமலை என்ற ஒரு பெரிய இமேஜ் எப்படி சரிய போகிறது என்பது நமக்கு தெரியல. தலைவராக நீடிப்பாரா? அப்படி நீடித்தால் அதிமுக பாஜக கூட்டணி எப்படி செயல்படும்? அந்த தொண்டர்கள், இணக்கமான தொண்டர்கள் எப்படி வேலை பார்ப்பாங்க? முதல் வெற்றியே அண்ணாமலை காலி செய்வதுதான் எடப்பாடியோட நோக்கமாக இருக்க முடியும். அப்படி செய்தால்தான் அதிமுக தொண்டர் ஒரு பெரிய எனர்ஜி கிடைக்கும். தலைவனை எதிர்த்து போய் காலி பண்ணிடுற டெல்லியில் போய். அப்படின்னா அண்ணாமலை மாற்றம்னு எடுத்துக்கலாமா சார்? வேறு வழி என்ன இருக்கும்? அண்ணாமலை மாற்றம் இல்லை. அண்ணாமலையே போய் டெல்லியில் கேட்பார். என்ன கேட்பாரு? நீங்கள் எப்படி வேணால் கூட்டணி உறுதியாயிடுச்சு, கூட்டணி வச்சுங்க, நான் வேணான்னு சொல்ல, நான் தலைவராக இருக்க முடியாது. நான் தலைவராக இருந்தால் எடப்பாடி ஆதரிக்கணும். நான் தலைவராக இருந்தால் எடப்பாடிக்கு மட்டுமல்ல, நான் பேசியதெல்லாம் மாற்றி பேசணும். தற்கூரியை தமிழ்நாட்டின் ஒப்பற்ற தானே தலைவர் அப்படின்னு மாற்றணும். அதெல்லாம் நான் தப்பாக பேசிட்டேன், எனக்கு தப்பாக ஃபீட் பண்ணிட்டாங்க, வார் ரூம்லேருந்து மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லணும். இதெல்லாம் செய்வாரா? இவ்வளோ பெரிய சிக்கல். அப்புறம் இதை வைத்துக்கொண்டு நீங்கள் நானும் சும்மா இருப்போம். நான் ஏதோ பேட்டி, நீங்கள் ஏதோ கேட்பீங்க, நான் ஏதோ சொல்லுவேன். ஆனால் ட்ரோல் பண்ணுறவங்க அன்று இன்று அன்று இன்றுன்னு போட்டு மாற்றி மாற்றி ஓட்டினாங்கன்னா அவருக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடி. அதனால் சொல்கிறேன், அவரே போய் பதவியை கேட்டு மாற்றிக்கொள்வார் என்று நினைப்பது என்னுடைய யூகம். ஓகே சார். குறிப்பாக 1.5 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சந்திப்பு நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அண்ணாமலையும் எடப்பாடியும் அமித்ஷாவும் கிட்ட தனியாகவே பேசியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சார் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது? குறிப்பாக 2020 லீலா பேலஸ் மீட்டிங் யாராலையுமே மறக்க முடியாது. ஒருங்கிணையணும்னு சொன்னவர் அமித்ஷா, அதே வேண்டாம்னு சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மீண்டும் அந்த மாதிரியான கோரிக்கையை வச்சா எடப்பாடி என்ன சார் பண்ணுவார்? அன்னைக்கு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். ஆமாம், அவருக்கு ஒரு அதிகாரம் இருந்தது, அவருக்கு ஒரு பெரிய ஒரு கம்பீர தோற்றம் இருந்தது. அன்னைக்கு பாஜகவுடைய ஒரு நெருக்கடி, 2வது முறை திரும்ப கூட்டணிக்காக வரும்போது ஒரு நெருக்கடி பண்ண முடியாது, அன்னைக்கு கேட்டுட்டு போயிட்டார். ஆனால் இன்னைக்கு மிரட்டுகிற இடத்தில் எடப்பாடி இல்லை, இவ்வளோதான் கொடுக்க முடியும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் அமித்ஷா கேட்டு புரிந்து கொள்கிற இடத்துல இருக்கிறார். ஓகே, அண்ணாமலை பற்றிய அத்தனை ரிப்போர்ட் இந்தியிலே டைப் பண்ணி கொடுத்துக்கிறாங்க இந்த முறை. சரி, அது ஆர்எஸ்எஸ் கொடுத்ததா சொல்கிறாங்க, பாஜகலேருந்தே ஒருத்தர் தயாரித்து கொடுத்தா சொல்கிறாங்க, ஒரு மத்திய அமைச்சர் தயாரித்து கொடுத்தார்கள் அப்படிங்கிறாங்க, ஏடிஎம்கே தயாரித்து கொடுத்தது. இந்த மாதிரி வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தினார்? இப்போது உங்களுடைய கட்சி நிர்வாகி எங்கள் தலைவரை பார்த்து இவ்வளோ கேவலமாக பேசுகிறார்ல, பதிலுக்கு நாங்கள் மோடியை பற்றி உங்களை பற்றி அப்படி பேசியிருந்தால் நீங்கள் சும்மா விட்டுருப்பீங்களா? இந்த மாதிரி வார்த்தைகள்
எல்லாம் பரிமாறப்பட்டிருக்கிறது. உண்மையிலே நல்ல காடியிலான மீட், டின்னர் மீட்டு தனியாகவும் பார்த்துருக்காங்க 10-15 நிமிஷம். அப்போ அவர் கொடுத்த உறுதி என்னென்னா, நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட். ஓகே. 2வது, நாங்கள் வந்து அழுத்தம் கொடுக்க மாட்டோம், இணைய சொல்லி. ஆமாம், ஒருங்கிணைக்க சொல்லி. ஓபிஎஸ் டிடிஎஸ் நீங்களே முடிவெடுத்துங்க. சரி. 3வது, உங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அண்ணாமலை இருக்க மாட்டார். ஓகே. ஒரு கமிட்டி இருக்கும், அந்த கமிட்டியில் வானதி, நயினார், மற்ற தலைவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு இருக்காரு. அப்போ புரிஞ்சு போச்சு, இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு. நீங்கள் கொண்டு வர சில ஸ்கீம் திட்டங்கள் வந்து திமுகவுக்கு பெரிய மைலேஜாக இருக்குது. தொகுதி மறுவரை, தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தில் நீங்கள் சொன்னதுக்கும் திமுக எடுத்துக்கிற அரசு இந்திய அளவில் திமுகவுக்கு மைலேஜ் போயிடுச்சு. மும்மொழி கொள்கை நீங்கள் வலியுறுத்துறது. அடுத்து வந்து கல்வி நிதி, அப்புறம் வந்து மெட்ரோ ரயில் திட்டம், இது மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து நிதி கொடுக்காமல் இருப்பதெல்லாம் நெருக்கடி. அதுதான் வெளியே வந்து அப்புறம் சொன்னார், இதெல்லாம் நாங்கள் சொன்னோம், தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதைப்பொருள் நடமாட்டம், இதெல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் பெரும்பான்மையாக பேசப்பட்டது அண்ணாமலை விவகாரம், கூட்டணி, என்ன மாதிரிலாம் பிளான். இதுதான் எடப்பாடியுடைய டெல்லி பயணம் வெற்றி நாம் எடுத்துக்கலாமா சார்? சக்ஸஸ், சக்ஸஸ். அதாவது அது நெருக்கடியில் அழைக்கப்பட்ட ஒரு திட்டமாக இருந்தாலும் எடப்பாடி ஒரு ஸ்கோர் பண்ணிட்டாரு. என்ன ஒன்று இங்கே சொல்லிட்டு போயிருக்கலாம், அது எம்எல்ஏ கிட்டையாவது சொல்லிட்டு போயிருக்கலாம், இல்லை இங்கே மீடியாவில் சொல்லிட்டு போயிருக்கலாம். தமிழக அரசை எதிர்த்து நாங்கள் இப்படி ஒரு புகார் பத்திரம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பட்டியல் போட்டுன்னு வச்சுங்களேன். நீ உள்ளே போய் பேசும்போது முதல்ல இது மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க, அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஒரு நாள் முன்னாடி ப்ரெஸ் மீட்டு, நிர்மலா சீதாராமனை போய் சந்திக்கிறது, அதன் பிறகு வந்து நாங்கள் வந்து மத்திய அமைச்சரை போய் சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி கலர் வந்திருக்கும். அப்போயும் கூட்டணி பற்றி தான் பேசியிருப்பார்கள், அப்போ நம்ம இதுதான் பேசியிருக்க போகிறோம். ஆனாலும் உங்கள் மீது நேற்று ஒரு பேட்டியில் வேறு விதமான தகவல், நான் டெல்லி சுற்றி பார்க்க வந்தேன், அதெல்லாம் நல்ல சந்திப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்லும்போது சொல்லல. ஏன் சார் தனியார் காரில் போனார்? 3 முறை கார் மாற்றியதாக முதலமைச்சரே இப்போ குறிப்பிட்டிருக்காரு. ஆமாம், சட்டமன்றத்தில். அதுக்கெல்லாம் காரணம் இருக்கும். நமக்கு வந்து ஒரு ஹை செக்யூரிட்டி மேன், ஹோம் மினிஸ்டர், அவருக்கு வந்து காரை மாற்றி போனது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம்தான், போக வேண்டிய அவசியம் இல்லை. மீடியா உங்களை அதாவது என்னென்னா திறந்துக்கிட்டே இருக்காங்க மீடியா. அதாவது அமித்ஷாவுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம், கிட்ட போயிட்டு கூட நிராகரிச்சிருக்கலாம். அதனால் எடப்பாடியோட கார் நம்பரை சேஸ் பண்ணிக்கிட்டு இங்கே உள்ளே போய் துரத்திட்டாங்கன்னு சொன்னால் அசிங்கமாக இருக்கும். ஸோ அதற்காக இப்படி மாறி மாறி பயணம் செய்திருக்கலாம். அதனால தான் இங்கே சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஓகே. முன்னாலே போய் பார்த்தீங்கன்னா வாசன் போய் அமித்ஷா அவர்களை மனதை தயார்படுத்தி விட்டு, காலையில் வாசன் மீட்டிங்கு, நைட்டு வந்து அமித்ஷா மீட்டிங்கு. ஆமாம் ஆமாம், எடப்பாடி மீட்டிங்கு. பார்லிமெண்ட்டில் அமித்ஷாவுடைய ஆஃபீஸில் போய் பார்க்குறாரு வாசன். எஸ், பார்த்து தயார் பண்ணுறார். வராரு, பார்த்துங்க இந்த மாதிரி கூட்டணி வந்து நீ வேண்டான்னு உதறிடாதீங்க, அண்ணாமலையால் தான் கெட்டு போச்சு, எல்லாம் சொல்லியிருப்பார். அவர் ஒரு பங்குக்கு சொல்லியிருப்பார். ஓகே, இணைப்பு பாலமாக வாசன் தான் இருந்திருக்காரு. அதனால் இதெல்லாம் மீறி ஏதாவது திரும்ப போய் அப்பாயின்மெண்ட் கேன்சல் வெயிட் பண்ண வச்சாங்க, ஏன்னா நெருக்கடி இருக்கலாம். ஆமாம், இந்தியா முழுக்க வேறு ஏதாவது ஒரு நெருக்கடினா அவர் அங்கேருந்து ஓட வேண்டியிருக்கும். ஆமாம், அதனால் அது சொல்கிறது தவிர்த்திருக்கலாம். ஆனால் ஒரு திட்டமிட்டு போயிருந்தால், அறிவித்து விட்டு போயிருந்தால் நமக்கு சூப்பராக இருந்திருக்கும். ஓகே சார். குறிப்பாக கிட்டத்தட்ட கூட்டணி சீல்டுன்னு சொல்கிறீங்க, 99.9% கூட்டணி உறுதினு சொல்கிறீங்க. இந்த சீட் ஷேரிங்கில் எதுவும் பிரச்சனை வருமா சார்? ஏன்னா என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் வந்து ஒரு 18% ஓட்டு வச்சுருக்காங்க, பாஜக மட்டுமே ஒரு 11% வச்சுருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் சீட்டு கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்களே சார் பாஜக. லாஸ்ட் டைமே 90 கேட்டாங்க, 23 24 எடப்பாடி வந்து கொண்டு வந்தார். இப்போ அப்படி கொடுக்க முடியாதே சார், எடப்பாடி ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து பாஜக வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது. அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டுமல்ல, இன்னொரு புதிய கட்சி வர இருக்கிறது. அது விஜய் கட்சியாக நாம் தமிழர்ன்றது நமக்கு தெரியாது. விஜய் வந்து கொள்கை எதிரின்னு பாஜகவை சொல்கிறாரு, சீமான் வந்து மனித குலத்தின் விரோதின்னு பாஜகவை சொல்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழலை எப்படி சார் உள்ளே வருவாங்க? அதெல்லாம் இப்படி தாங்க சொல்லுவாங்க. இப்போ எஸ்டிபி மாநாட்டில் எடப்பாடி என்ன சொன்னார்? 2026 பாஜகவோட கூட்டணி கிடையாது, 2029 பாஜகவோட நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம்? கூட்டணின்னு பேசிட்டு இருக்கோம். ஆமாம், இதெல்லாம் ஏதாவது ஒரு அன்னைக்கு தேவைக்கு திமுகவை வீழ்த்துவதுதான் எங்கள் நோக்கம் அப்படின்னு விஜய் அறிவிக்கிறாரு, சீமான் அறிவிக்கிறார், நானும் தயார் அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் எல்லாரும் உள்ள வந்தால் என்ன பண்ணுவீங்க? 234 எவ்வளோ சீட் இருக்கான்னு நமக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக பாஜக கூடுதல் சீட்டு கேட்க நீங்கள் கேட்டீங்கன்னு ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்களுடைய வளர்ச்சி என்பது இந்த அண்ணாமலையால் கொடுக்கப்பட்ட அந்த வளர்ச்சி இருக்குல்ல, அது ஒரு போலியான வீக்கம். நீங்கள் அண்ணாமலை எங்கே கோயம்புத்தூரில் என்னானாரு, ஏன் ஜெயிக்கல?
தென் மாவட்டத்தில் அப்படியே திமுகவே துடைத்தெறியப்படும்னாரு. திராவிட கட்சிகளே இருக்காதுன்னாரு. என்னாச்சு? இப்படி பேசி வளர்த்த கட்சி அவங்களுக்கே தெரியும். திமுக என்ன நிலைமை, அதிமுக என்ன நிலைமை, பாஜக என்ன நிலைமைன்னு மத்திய பாஜக தலைவர்களுக்கு தெரியாதா? ஏங்க இவர் பேசின பேச்சுக்கு இந்த அளவுக்கு ஓட்டு வாங்குறது அதிகம். மாற்றி மாற்றி பேசி மீடியா கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, கூட்டணி கட்சிக்கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, சொந்த கட்சியில் நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, இவரை கொண்டாடிய ஆர்எஸ்எஸ்க்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை. எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தொடக்கத்தில் என்ன பேசுனா தெரியுமா? ராமேஸ்வரமா இல்லை கோயம்புத்தூரா நினைக்கிறேன். எந்த இடத்துல? ராமேஸ்வரத்தை தான் ஆரம்பிச்சாங்க சார். என் வீட்டில் பைபிள் இருக்கிறது, என் வீட்டில் குரான் இருக்குதுன்னு சொன்னார். அன்றைக்கே அவர் ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணியிருக்கோம். இவருடைய இந்துத்துவ முகத்தை கிழித்து தொங்க போட்டிருக்கும். இப்படி நேரத்திற்கு நேரம் பேச்சை மாற்றி பேசுகிற ஒரு நபர், அவங்க யோசித்து பாருங்கள், யாராவது காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்களா? நிச்சயம் ஆர்எஸ்எஸ் காம்ப்ரமைஸ், கொள்கையை காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டாங்க. அந்த நீங்கள் பைபிள் குரான் என் வீட்டில் இருக்கிறதுனா இந்த கட்சியில் இருக்கக்கூடாதுன்றோம். அன்னைக்கு தான் அவருடைய சரிவு ஆரம்பித்தது. அதனால் எனக்கு தெரிந்தவரை அவர் எல்லா தரப்பு ஆதரவு இழந்து விட்டார். அதனால் அவரை விடவும் மாட்டாங்க. ஓகே, டெல்லியில் ஏதோ ஒரு பதவி கொடுத்து கௌரவிப்பாங்க. எனக்கு தெரிந்தவரை நீங்கள் பாஜக 11% என்பது வேறு. எனக்கு தெரிந்து ஒரு 35 சீட்டு கேட்பாங்க. அந்த 35 சீட்டுமே நாட் ஓன்லி பாஜக, நீங்களே டிடிவி கொடுத்துங்க, நீங்களே ஓபிஎஸ் கொடுத்துங்க, வாசனை கொடுங்க, ஜான் பாண்டி கொடுங்க, கிருஷ்ணசாமி கொடுங்கன்னு பிரித்து விட்ருவாங்க. சார் ஏசிஎஸ் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து பார்வேந்தர் இருக்காரு. அப்படியே ஏசிஎஸ்க்கு திருநெல்வேலியிலையும் நாகப்பட்டினத்துலையும் அப்படியே பல லட்சம் ஓட்டு இருக்குது. ஏங்க நீங்கள் உங்கள் ஊர் வேலூரில் ஓட்டு இருக்குது சார். வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. வேற என்ன இருக்குது? பார்வேந்தருக்கு வந்து அவருக்காக இருக்கு சார். இருக்கட்டும், எல்லாம் ஒரு ஒரு தொகுதி தானே. ஒரு தொகுதி முடிஞ்சு போச்சு. அதுவும் பாஜக சென்ட்ரல் கேட்பாங்க. 35 சீட்டு வாங்கிட்டு பிரித்து கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க? ஓபிஎஸ் வந்து நான் தாமரையில் இருக்க மாட்டேன் அப்படி அப்படி காட்டுவாரா? பலாப்பழத்தினார்ல அங்கே பலாப்பழம், இந்த முறை இந்த பலாப்பழத்தில் ஜெயிச்சிட்டாரா சார்? 2வது இடம் சார். இருக்கட்டும், ஜெயிச்சாரா? தாமரையில் கொடுத்தால் அவர் வந்து நிற்பார், வேற வழி இல்லை. அது நிற்பார் சார், தெரியும் சார். அதனால் ஓபிஎஸ் ஆகட்டும், ஏசிஎஸ் ஆகட்டும், ஜான் பாண்டியன் ஆகட்டும், யாராக இருந்தாலும் 35 எங்கள் சின்னம்தான், ஏன்னா எங்களுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கூட்டணி ஆட்சிக்கு வருவதற்காக ஒரு முயற்சி எடுக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் தனித்தனி சேனல் நிற்க வச்சு தோக்க விட மாட்டாங்க. சிக்கல் அந்த இடத்தில் திமுக எந்த மாதிரி கேண்டிடேட் போடும், திமுக எப்படி வேலை செய்யணும் பாஜக தெரியும், அதிமுக தெரியும். அதனால் நாங்கள் மொத்தமாக கொடுத்துட்றோம், நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அதனால் சீட்டு கேட்கறது அவங்க உரிமை. சார் 35 ரொம்ப கம்மியாக இருக்கே சார். யார்? ஒரு 50 கொடுத்தாலாவது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஷேர் 35 அதிகங்க சார். என்ன சார் 35 அதிகம் நான் சொல்கிறேன், நீங்கள் கம்மின்றீங்க, உங்கள் கருத்து அது, நான் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல சார். பாமகவும் உள்ள வருவாங்களா? பாமக தனி, அவங்களுக்குன்னா ஒரு ஏற்கனவே அதிகபட்சமாக 23 வாங்கியிருப்பாங்க இதுவரை எல்லா கட்சியிலும் பேரம். அது 20, 23 நிறுத்திடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. தேமுதிக இன்னா அவுட்டா? தேமுதிக திமுக வந்து கையில் எடுத்து இருக்கிறது. ஏன்னா இந்த ராஜ்யசபா எம்பி தரலன்ற கோபத்தில் அந்த அம்மா இருக்கிறாங்க. வந்து நல்ல கூட்டணி அமைந்திருந்தால் விருதுநகரில் தன் மகன் ஜெயித்திருப்பான். ஆமாம், மக்களவையில் ஒரு எம்பி, இந்த முறை மாநிலங்களுக்கு ஒரு எம்பி கிடைத்திருக்க வேண்டும். 2 எம்பி நம்ம கட்சிக்கு இருந்து நம்ம கட்சி வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறாங்க அந்த அம்மா. ஆனால் அப்படிப்பட்ட வாய்ப்பு அமையல, அது வேறு விஷயம். 3/4% ஓட்டு சதவீதமே அவங்க வச்சுருக்காங்க. அதனால் அப்படி கிடையாது. அது கணக்கு நீங்கள் கம்யூனிஸ்ட் கத்தின இருப்ப நினைக்கிறீங்க, பிலோ 1 தான். அப்புறம் கம்யூனிஸ்டுக்கு 2 எம்பி இல்லையா, 4-5 எம்எல்ஏ இல்லையா? அப்படி கிடையாது. ஒவ்வொரு இடத்துல 5000 ஓட்டு 4000 ஓட்டு இருக்கும்போது வெற்றி வாய்ப்பு எப்படி மாறுதுன்னு தெரியும். அதனால் அந்த நீங்கள் சதவீதம்லாம் இல்லை, 100 ஓட்டில் ஜெயிச்சாலும் ஜெயிச்சு தானே. எனக்கு தெரிஞ்சு தேமுதிக குறைந்த எண்ணிக்கையில் அங்கே திமுக இடமே கிடையாது, இடமே இல்லை. எஸ், கரெக்ட். நீங்கள் 5 தொகுதி 6 10 தெரியாது. ஆனாலும் அங்கே நெருக்கடியை பார்த்து நிற்க வச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா அவங்க அதுக்கு தான் வந்து கூட்டணி பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னா அடுத்த பிறந்த நாளில் அறிவிப்பேன்னாங்க. ஆமாம், மார்ச் 18. அப்படி ஒரு பதில் வரும்போதே அதிமுகவுடன் இணக்கமாக இல்லை என்பது நமக்கு தெரியும். ஆமாம். ஸோ அதனால் அதிமுக பக்கத்தில் வலிமையான கூட்டணி அமையும், திமுக பக்கத்தில் வலிமையாக இருக்கும். ஆனால் இந்த 2 ஃபைட் இருக்குல்ல, தீர்மானிக்க முடியாத ஃபைட்டாக இருக்கும்.
சீமான் சார், சீமான் முடிஞ்ச அளவுக்கு என்டிஏ கூட்டணிகளை அகாமடேட் பண்ண ட்ரை பண்றாங்களா சார்? அவர் அதிமுக கூட்டணியில் இருப்பாரா, என்டிஏ கூட்டணியில் இருப்பாரா, இந்த முறை சத்தியமாக சொல்கிறேன் அவர் கூட்டணிக்கு வருவார். சீமான் கூட்டணிக்கு வருவார். தேசிய கட்சி ஆகட்டும், மாநில கட்சி எதுக்குன்னா தயாராக இருப்பார். Okay. அவருக்கு இந்த தேர்தலை விட்டால் அவரோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அவருக்கு நல்லா தெரியும் அவருடைய கட்சி என்ன கதியில் இருக்குன்னு தெரியும். அவர் எல்லா கொள்கையும் காற்றில் பறக்க விட்டார். எல்லா பேச்சையும் அவரும் மாற்றி மாற்றி பேசுகிற ஒரு நபராகத்தான் இருக்கிறார். அவர் கொள்கை தலைவர், வழிகாட்டி, எல்லாம் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் தூக்கி போட்டு இப்போ என்ன கொடி பிடிச்சிருக்கான்னு தெரியும். அதனால் கவலையே பட மாட்டார். ஓகே. காவி கொடி பிடிப்பதாலும் பரவாயில்லை, கருப்பு சிவப்பு எது அதிமுக இருந்தாலும் பரவாயில்ல. அவருடைய காரில் ஒரே ஒரு கொடி மட்டும் பறந்து கொண்டிருந்ததில்ல, இப்போ பல கொடிகள் பறப்பதற்கு அதிக வாய்ப்பு இல்லை. உறுதியாக சொல்கிறேன், பறக்கும். என்னுடைய கடைசி கேள்வி சார், எடப்பாடி வந்து மெகா கூட்டணி அமைப்போன்னு சொன்னார், அது இப்போ நடக்க போகுது. இந்த கூட்டணி வந்து திமுக எப்படி சார் பார்க்குறாங்க? திமுக என்ன தங்களுடைய நலத்திட்டங்கள் இப்போ அடுத்து கொஞ்ச நாள் கழித்து 1000 ரூபாய் உரிமை தொகை இன்னும் கூடுதலாக பண்ண போகிறாங்க. 2026 பொங்கலப்போ இன்னும் கூடும் பொங்கல் பரிசு. ஆமாம், 1000 ரூபாய் பொங்கல் பரிசில் மகளிர் உரிமை தொகையுடைய நம்பர். ஓகே. இப்போ 1.25 கோடி வந்து இன்க்ரீஸ் ஆகும், இன்னும் 15 லட்சம் 1.5 கோடி கொண்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நலத்திட்டம் ஒரு பெரிய மைலேஜ். அதுக்கப்புறம் இலவச பஸ் பயணம், அப்புறம் மகளிருக்கான பல்வேறு திட்டங்கள், இதெல்லாம் போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகலாம். ஆனால் கூட்டணி கட்சிகளே கொஞ்சம் அதிருப்தி இருக்குது. விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட்டு, மனிதநேய மக்கள் கட்சி, வேல்முருகன், இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இதில் வந்து அதிகமாக பெனிஃபிட் ஆக போகிறது. கூட்டணியிலே தொடர்ந்தால் வேல்முருகனுக்கு கூட்டணி பெனிஃபிட் இருக்குமான்னு தெரியாது, கம்யூனிஸ்ட்டுக்கு பெனிஃபிட் இருக்குமான்னு தெரியாது, மனிதநேய கட்சிக்கு பெனிஃபிட் இருக்குமான்னு தெரியாது. பிசிகாவுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போது மற்ற கட்சிகள் வந்து கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். அதெல்லாம் கடந்து இந்த கூட்டணி இன்டாக்டாக இருந்தாலும், ஆனால் அதிமுக தலைமையில் பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, புதிய தமிழகம், ஜான் பாண்டி இருக்கும்போது விஜய் அல்லது நாம் தமிழர் உள்ளே வந்தால் திமுகவுக்கு சிக்கல், கடும் நெருக்கடி இருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக எடப்பாடி டெல்லி பயணத்தை ஒட்டி பல்வேறு விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.